அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது தியாகராஜர் கோவில், வடிவுடையை அம்மன் கோயில், திருவொற்றியூர். வடசென்னையின் முதன்மை பகுதியாக உள்ள திருவொற்றியூரில் வடிவுடை அம்மன் உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இறைவர் திருப்பெயர் ஆதிபுரீஸ்வரர், புற்றிடங்கொண்டார், படம்பக்கநாதர். இறைவியார் திருப்பெயர் திரிபுரசுந்தரி, வடிவுடையம்மை, வடிவுடை மாணிக்கம். தலமரம் அத்தி மரம், மகிழமரம். தீர்த்தம் பிரமதீர்த்தம், நந்தி தீர்த்தம். ஞான சக்தியின் வடிவமாக இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள வடிவுடை அம்மன் தனது பக்தர்கள் இவ்வுலகில் ஞானமும் அதிக அறிவுடையவர்களாகவும் திகழ அருள் புரிகிறார். மேலும் நாள்தோறும் உச்சிக்காலை பூஜையின் போது சிவப்பு நிற சேலை உடுத்தி பலாப்பழத்தை அம்மனுக்கு படைக்க பக்தர்கள் வேண்டுவன அனைத்தும் நிறைவேற அருள் புரிகிறார். பூலோகத்தில் முதன்முறையாக இத்திருக்கோயில் நிர்மாணிக்கப்பட்டதாக கருதப்படுவதால் இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமான் ஆதிபுரீஸ்வரர், சிவபெருமானின் முதல் வடிவம் என அழைக்கப்படுகிறார். தோற்றத்தில் மூலவர் திருவாறு தியாகேசரை ஒத்திருப்பதால் தியாகராஜ சுவாமி என அழைக்கப்படுகிறார். திருக்கோயில் அதன் பழமை தன்மை மாறாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆலயத்திற்குள் நுழையும் போதே தெய்வீகமயமான அமைதியான சூழல் நம்மை வரவேற்பதை உணர முடிகிறது. மேலும் மணற்பரப்பிலேயே நடந்து செல்லும்படி கோயில் பிரகார நடைபாதை அமைந்திருப்பது சென்னை போன்ற ஒரு மாநகரில் கிடைத்தற்கரிய வாய்ப்பாகும். மணலிலேயே நடந்து செல்வது நமது கால்களுக்கு இதமாகவும் பதமாகவும் உள்ளது. அதை அனுபவித்துக் கொண்டே விநாயகர் சன்னதியை அடையலாம். ஆனைமுக கடவுளை தரிசித்து பக்தர்களுக்கு நின்றபடியே அருள் புரியும் பெயருக்கேற்றபடி கருணை ததும்பும் விழிகளுடன் அழகான தோற்றமும் உடைய வடிவுடை அம்மனை மிக அருகாமையிலிருந்து நமது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய தரிசனம் செய்யலாம். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும் சிறப்பானது. அங்கிருந்து சில அடிகள் நடந்து செல்ல தியாகராஜ சுவாமிகளையும் தரிசனம் செய்யலாம். பிரசாதமாக கிடைத்த விபூதியை நமது முன் நெற்றியில் பூசிக்கொண்டே ஆதிபுரீஸ்வரர், சிவபெருமானின் முதல் வடிவம், சன்னதியை அடையலாம். இவரை காரணி விடாங்கர் மற்றும் படம்பக்க நாதர் எனவும் அழைக்கின்றனர். ஆதிபுரீஸ்வரர் உள்பிரகாரத்தில் 63 நாயன்மார்கள், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மன், விஷ்ணு, ஆதிசங்கரர் மற்றும் வட்டப்பிறை அம்மன் சன்னதிகள் அமைந்துள்ளன. கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் நமக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. 27 நட்சத்திரங்களுக்கான 27 லிங்கங்கள் அமைந்துள்ளன. பக்தர்கள் அவரவர் நட்சத்திரங்களுக்கான லிங்கங்களை வணங்குகின்றனர். மேலும் வெளிப்பிரகாரத்தில் வளர்காளி, திறந்த வெளி ஆகாச லிங்கம், அண்ணாமலையார், நாகலிங்கம், பால சிவன், காளஹஸ்தீஸ்வரர், பைரவர் மற்றும் சுப்பிரமணியர் ஆகியோர் தனிச்சன்னதியில் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர். தெப்பக்குளத்தை ஒட்டி கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியும் தல விருட்சமான மகிழம்பூ மரமும் அமைந்துள்ளது. இம்மரத்தினடியில்தான் நால்வரில் ஒருவரான சுந்தரர்க்கும் சங்கிலியாருக்கும் சிவபெருமானால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இத்திருக்கோயிலில் இவ்வைபவமானது ஒவ்வொரு வருடமும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஸ்தல வரலாறு. முன்னொரு காலத்தில் பூமியில் பிரளயம் ஏற்பட்டது. பிரளயத்திற்குப் பின் புதிய உலகம் படைக்க பிரம்மா வழிபட்ட போது சிவபெருமான் தன் சக்தியால் வெப்பம் உண்டாக்கி அவ்வெப்பத்தால் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார். அந்த வெப்பக்கோள வடிவத்திலிருந்து ஒரு மகிழ மரத்தடியில் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது. பிரளயத்திற்குப் பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கம் ஆனதால் இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். உபமன்யு முனிவரிடத்து சிவதீட்சை பெற்று தம்மை வழிபட்ட வாசுகியை தம் திருமேனியில் இறைவன் ஐக்கியம் செய்து கொண்டமையால் படம்பக்கநாதர் என்ற திருநாமத்தையும் பெற்றார். அப்பாம்பின் வடிவத்தை சுவடு இறைவன் திருமேனியில் இன்றும் காணலாம். ஒரு காலத்தில் திருத்தலங்கள் உட்பட எல்லா ஊர்களுக்கும் இறை வரி விதித்து அரசன் சுற்றோலை அனுப்பிய பொழுது அரசனுக்கும் ஓலை நாயகத்திற்கும் தெரியாதபடி இறைவனருளால் ஓலையில் வரி பிளந்து இவ்வாணை ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று அவ்வோலையில் எழுதப்பட்டிருந்ததை வியந்து அவ்வூருக்கு ஒற்றியூர், விலக்கு அளிக்கப்பட்ட ஊர் என்றும் இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் என்றும் பெயர் ஆயிற்று. இச்செய்தி பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. 27 நட்சத்திரங்கள் இங்கு சிவபெருமானை வழிபட்ட 27 நட்சத்திர லிங்கங்கள் உள்ளன. நந்தி தேவருக்காக சிவபெருமான் பத்ம தாண்டவம் ஆடிய தலம்
திருவொற்றியூரில் வசித்து ஏலேல சிங்கர் என்பவர் மன்னனுக்கு கொடுப்பதற்காக மாணிக்க நகைகள் வைத்திருந்தார். அச்சமயம் காசியில் இருந்து வந்த சிவபக்தர்கள் இருவருக்கு அந்த மாணிக்கத்தை கொடுத்துவிட்டார். மன்னன் ஏலேல சிங்கரிடம் மாணிக்கம் கேட்டபோது அவர் செய்வதறியாது திகைத்தார். அப்போது சிவபெருமானே அவருக்கு மாணிக்கம் தந்து அருள் செய்தார். எனவே இவர் மாணிக்கத் தியாகர் என்று அழைக்கப்படுகிறார். சுந்தரர் சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு, இத்தல மரமான மகிழ மரத்தின் முன்னால் நான் உன்னை பிரியேன் என்று சங்கிலியாரிடம் சத்தியம் செய்து, இத்தல எல்லையைத் தாண்டியதும் தன் கண்பார்வையை இழந்தார். வட்டப்பாறை அம்மன், காளி சந்நிதி. இந்த அம்மன் ஒரு காலத்தில் மிக்க உக்கிரத்துடன் விளங்கி பலிகளைக் கொண்டதாகவும், ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு வந்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்து சாந்தப்படுத்தியதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. பட்டினத்து பெருமானுக்கு பேய் கரும்பு இனித்த இடம் இது ஆகும். ஆதலின் தனக்குரிய இடம் இதுவே என்று முடிவு செய்து கடற்கரையொட்டிய அவர் கோயில் உள்ள இவ்விடத்தில் சமாதியானார் என்பது வரலாறு. பட்டினத்தார் காளமேகம், அருணகிரிநாதர், தியாகையர், முத்துசுவாமி தீட்சிதர் ஆகியோர் சுவாமி அம்பாள் மீது பாடல்களை கீர்த்தனைகளை பாடியுள்ளனர்.